அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் வருகிறது. இது செவ்வாய்க்கிழமையோடு சித்திரை மாதத்தில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மிகுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை தினம் அப்படின்னாலே ஒரு சிறப்புக்குரிய ஒரு தினமாக கருதப்படுகிறது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பித்ருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணமாகட்டும், அப்படி இல்லைன்னா இறை வழிபாட்டாகட்டும், இப்படி அனைத்து வித விரத வழிபாட்டு முறைகளுக்கும் ஏற்ற ஒரு நாளாக அமாவாசை தினம் கருதப்படுகிறது. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே இருள் சூழ்கின்ற ஒரு காலமாக இருக்கும். வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழு நிலவு காணப்படாமல் இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாள். இருள் சூழ்ந்து காணப்படுகிறது அப்படிங்கிறதுனால இது கெட்ட நாள் அப்படின்னு பலரும் கருதுவதுண்டு. ஆனால் இது மிக நல்ல நாளாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. இது நல்ல நாளாக கருதப்படுவது அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நாம் முறையாக இறை வழிபாட்டையும் முன்னோர்களினுடைய வழிபாட்டையும் நாம் மேற்கொள்வதன் மூலமாக நமக்கு ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்க பெறும் அப்படிங்கிறதும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்குங்க. அதனாலேயே இந்த நாள் இருள் சூழ்ந்த நாளாக இருந்தாலும் கூட இறை வழிபாட்டிற்கும் முன்னோர்களின் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இந்த நாளை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது, அதாவது அமாவாசை அப்படின்னு வரும்பொழுது இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முருகப்பெருமானின் வழிபாடு, அம்மன் வழிபாடு, இதோடு சேர்த்து நாம் நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இவ்வாறாக நாம் சிறந்த முறையில் எளிய வகையில் நாம் எவ்வாறு முன்னோர்களினுடைய வழிபாட்டையும் எளிய முறையில் நாம் இறை வழிபாட்டையும் எவ்வாறு மேற்கொண்டு முழு பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நிறைந்த அமாவாசை அப்படிங்கிறது, அதுவும் சர்வ அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம் நிறைந்த நாள். அதனால் முன்னோரை நினைத்து 4 பேருக்கு உணவு கொடுப்பது ரொம்ப அவசியங்க. இன்று சித்திரை அமாவாசை தர்ப்பண கடமையை மறக்காமல் நிறைவேற்றுவதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மறைந்த முன்னோர்களை ஆராதனை செய்வது ரொம்பவே முக்கியமானது. செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருவது மிகுந்த சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இன்றைய தினத்தில், அதாவது மே மாதம் 7ஆம் தேதி அன்றைய தினத்தில் மறக்காம பித்ரு கடமையை நிறைவேற்றி விடுங்க. அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களை வணங்குவதும், அவர்களை நினைத்து எவருக்கேனும் உணவு பொட்டலங்களை வழங்குவதும் நன்மையை நமக்கு சந்ததியும் செம்முற வாழச் செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். உயர செய்யக்கூடியது அப்படிங்கிறதாகவும் இந்த ஐதீகமாகவே கூறப்படுவதால் தவற விடாமல் அமாவாசை நாட்களில் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க சொல்கிறது சாஸ்திரங்கள். வருடத்திற்கு மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக விவரிக்கிறாங்க ஆச்சாரியார்கள். ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பிலையும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க. அதே போல மாதந்தோறும் வருகிற அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து பித்ரு கடனை தீர்க்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை சித்திரை மாத அமாவாசை. ஆகவே இன்றைய தினம் தர்ப்பணம் செய்ய மறக்கவே கூடாது. இறந்தவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவிங்க. அவர்களுக்கு பிடித்த உணவை நைவேத்தியமாக செய்யுங்க. நம்மால் முடிந்த அளவுக்கு 4 பேருக்கேனும் உணவு பொட்டலம் வழங்குவோம். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு உரிய நாள். அதனால இந்த நாளில் பித்ருக்களை நினைத்து செய்யக்கூடிய எந்த
ஒரு தர்ம காரியங்களாக இருந்தாலும் அதில் மகிழ்ந்த முன்னோர்கள் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார்கள், எண்ணிலடங்கா பலன்களை வழங்குவார்கள். தடைப்பட்ட பிள்ளை பாக்கியம் கிடைக்கப்பெறுவது உறுதிங்க. தடைப்பட்ட காரியங்கள் நடக்கப் போவதும் சத்தியம். வீட்டில் தரித்திரம் விலகி ஐஸ்வர்யம் பெருகும். நம்முடைய சந்ததி சிறந்த விளங்குவாங்க. அவர்களால் மொத்த பரம்பரைக்குமே மரியாதையும் கௌரவமும் கிடைக்கப் பெறலாம். அதே மாதிரி தீய சக்திகள், துஷ்ட தேவதைகள் நம்மை எக்காரணத்தை கொண்டும் நெருங்காது. சந்தோஷமும் நிறைவுமாக வாழலாம் அப்படிங்கிறதும் உறுதியான ஒரு விஷயமா சொல்லப்படுதுங்க. இந்த சித்திரை அமாவாசை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அமாவாசை மிக மிக ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய, இரட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய அம்சமாக செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாகிறது. ஆக நம்முடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய இந்த நாளில் நாம் பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தையும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அம்மனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் முழுமையாக பெறப்போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதி அற்புதம் வாய்ந்த இந்த தினத்தில் நம்முடைய முன்னோர்களையும் இறைவனையும் எப்படி வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்களுக்கு இரட்டிப்பு பலனை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றிய சில ஆன்மீக ரீதியான தகவல்களை இந்த பதிவின் மூலமாக இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் இந்த சித்திரை அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளுக்கு சென்று மறைந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறத வழக்கமாக வைத்திருப்பாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்மளால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய வீட்டில் இருந்தபடியே முன்னோர்களது வழிபாட்டை எப்படி சுலபமான முறையில் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இறந்தவர்களினுடைய திருவுருவ படத்தை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து, முடிந்தால் துளசி மாலை, அப்படி இல்லைன்னா கிடைத்த பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க. அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து அவர்களுக்கு படைத்துவிட்டு அதன் பின்பு அந்த உணவோடு கொஞ்சம் கருப்பு எள் சேர்த்து காகத்திற்கு வைத்து விட வேண்டும். இந்த வழிபாட்டை காலை 12 மணிக்குள் செய்து விட வேண்டும். அதன் பின்பு தான் வீட்டில் இருக்கிறவங்க உணவு அருந்த வேண்டும். காலையில் இருந்து வெறும் நீர் ஆகாரத்தை மட்டும் சாப்பிட்டு விட்டு விரதம் இருப்பது மிகவும் நல்லதுங்க. இதே போல் அமாவாசை தினத்தில் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு மறக்காம திருஷ்டி கழித்து விட வேண்டியதும் அவசியமாகிறது. உங்களுடைய வீட்டு வழக்கப்படி கல்லுப்பு வைத்து திருஷ்டி கழித்தாலும் சரி, எலும்புச்சம்பழத்தை வைத்து திருஷ்டி கழித்தாலும் சரி, அல்லது ஆரத்தி பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழித்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் வீட்டில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருஷ்டி கழிக்கும் போது கண் திருஷ்டி முழுமையாக நீங்கிவிடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய தினம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகிறது. நாம் காலை வேளையில் அமாவாசை வழிபாட்டினை முடித்திருப்பீங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். மாலை நேரத்தை நாம் இறை வழிபாட்டிற்காக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது மாலை நேரம் பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறையில் எப்பொழுதும் நீங்கள் சுத்தம் செய்து வைத்திருப்பீங்க. அதே போல் வழக்கமாக நீங்கள் பூஜை அறையை எவ்வாறு சுத்தம் செய்வீங்களோ அதே மாதிரி சுத்தம் செய்துவிட்டு இறை வழிபாட்டிற்குரிய அனைத்து வித வேலைப்பாடுகளையும் செய்து முடித்து கொள்ளுங்க. அதாவது அம்மன் படங்களையோ அல்லது பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு வண்ண மலர்களாலேயோ வாசனை மலர்களாலேயோ அலங்கரித்து வைத்து கொள்வீங்க. அதே மாதிரி வைத்துக்கொண்டு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்துவிட்டு இறை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். முடிந்தால் பால், அப்படி இல்லைன்னா பழங்கள், இப்படி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து படைப்பதாக இருந்தாலும் தாராளமாக வைத்து படைக்கலாம். இவ்வாறாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதேனும் ஆனால் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாகிறது. இந்த தீபத்தை பார்த்திங்க அப்படின்னா இரவு 8 மணி அளவில் நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வானத்தில் இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு முழு அமாவாசையாக கருதப்படக்கூடிய இந்த 8 மணி நேரம், இரவு 8 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது அதீத பலன்களை நமக்கு கொடுக்குங்க. வான
வானத்தில் இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய 8 மணி நேரத்தில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி சுவாமி படங்களுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதேனும் பாலோ அல்லது பழங்களோ ஏதேனும் ஒன்றை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுதல்கள் இருக்கிறதோ அதை அத்தனையும் வேண்டிக் கொள்ளுங்க, பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. இதனுடன் நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தையும் நினைத்து நீங்கள் வழிபட மறக்க வேண்டாம். குல தெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல நாம் குல தெய்வத்தை வழிபட்ட பிறகு தான் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் இறைவனைகளையும் நாம் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும்.